அடுத்து இந்திய தீவுகள். அப்ப தீவு தீபகற்பம் அப்ப என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தீவுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 4 பகுதி நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. 4 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவுகள் அப்படின்னு சொல்றோம். 3 பங்கு நீரால் ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் அப்படின்னு சொல்றோம். தீபகற்பம். அப்ப உலகில் மிகப்பெரிய தீவு எது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கிரீன்லாந்து. உலகில் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. உலகில் மிகப்பெரிய தீவு கூட்டம் என்று அழைக்கப்படுவது இந்தோனேஷியா. உலகில் மிகப்பெரிய தீவு கூட்டம் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவு இந்தியாவில் கிழக்கு வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவு எதுனா அந்தமான் நிக்கோபார் தீவு. அதோட தலைநகர் பார்த்தோம் அப்படின்னா போர்ட் பிளேயர். போர்ட் பிளேயர். இந்த போர்ட் பிளேயர்ல யாருடைய பேர்ல சர்வதேச விமான நிலையம் இருக்கு அப்படின்னா வி.டி. சவார்கர். வி.டி. சவார்கர் சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்குன்னா போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கு. வி.டி. சவார்கர் என்ன புக் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. இது மொத்த தீவுகள் 572 தீவுகள் இருக்கு. இதுல 72 தீவுகள் மனிதர்கள் இருக்காங்க. மொத்தம் அந்தமான் நிக்கோபார்ல 572 தீவுகள். 72 தீவுகள்ல மனிதர்கள் வசிக்கிறாங்க, குடியிருப்பு இருக்காங்க. சரிங்களா? இதோட மொத்த பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா 8249 சதுர கிலோமீட்டர். இந்த அந்தமானையும் நிக்கோபாரையும், அதாவது வடபகுதி அந்தமான் சொல்லுவாங்க, தென் பகுதி நிக்கோபார். வடபகுதி அந்தமான், தென் பகுதி நிக்கோபார். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும் கால்வாய் 10 டிகிரி கால்வாய். 10 டிகிரி கால்வாயை சொல்லலாம். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும் கால்வாய். அப்ப நிக்கோபாரோட தென்கோடி முனை, அதுக்கு பேர் தான் இந்திரா முனை அப்படின்னு சொல்றோம். நிக்கோபாரோட தென்கோடி முனை, அதுக்குதான் இந்திரா முனை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எங்க இருக்குன்னா பாரன் தீவு எரிமலை. அந்தமான் நிக்கோபார் தீவு இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை பாரன் தீவு எரிமலை. ஆசியாவிலே மிகப்பெரிய மரம் அறுக்கும் ஆலை அந்தமான் அமைந்துள்ளது. அந்தமான் தீவில் அமைந்துள்ளது. ஆசியாவில் மிகப்பெரிய மரம் அறுக்கும் ஆலை அமைந்துள்ள தீவு அந்தமான். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவோட கடற்படை தளம், அதோட பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் பாஸ். ஐஎன்எஸ் பாஸ். அந்தமான் நிக்கோபார் தீவோட கடற்படை தளம், அதோட பேரு ஐஎன்எஸ் பாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க லட்சத்தீவுகள். லட்சத்தீவுல மொத்தம் எத்தனை தீவுகள் இருக்குன்னா 27 தீவுகள் இருக்கு. லட்சத்தீவோட தலைநகர் பேர் கவராத்தி. இதோட பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர். 32 சதுர கிலோமீட்டர். மினிக்காய் தீவு, லட்சத்தீவு மற்றும் அமினி தீவு, இந்த மூணுக்குமே 1973ஆம் ஆண்டு லட்சத்தீவு அப்படின்ற பெயர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி லட்சத்தீவுல முக்கியமான இடம்னா பிட்தீவு பறவைகள் சரணாலயம். பிட்தீவு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள தீவு லட்சத்தீவு. அதே மாதிரி முருகை பாறைகளால் ஆன தீவு. முருகை பாறைகளால் ஆன தீவு எதுனாலும் லட்சத்தீவை சொல்லலாம். அதே மாதிரி லட்சத்தீவில் உள்ள கடற்படை தளம், அதோட பேர் ஐஎன்எஸ் ஜடாயு. லட்சத்தீவில் உள்ள கடற்படை தளம், அதோட பேர் ஐஎன்எஸ் ஜடாயுன்னு சொல்றோம். இது போக முக்கியமான கால்வாய்கள் நம்ம பார்த்தோம்னா 6 டிகிரி கால்வாய், 8 டிகிரி கால்வாய், 9 டிகிரி கால்வாய். இப்ப 6 டிகிரி கால்வாய் எதை பிரிக்குது அப்படின்னா இந்திரா முனையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது. இந்திரா முனையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் பார்த்தோம்னா லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிப்பது 9 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க.
அடுத்து இந்தியாவோட இயற்கை பிரிவுகள்ல லாஸ்ட்ல வந்து நம்ம இந்திய ஆறுகள் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்திய ஆறுகள், இந்திய வடிகால் அமைப்பு, இமயமலையில் தோன்றும் ஆறுகள் ஃபர்ஸ்ட். அப்ப உலகில் நீளமான ஆறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நைல் நதி 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இப்ப நைல் எகிப்தோட உயரிய விருது பேரு ஆர்டர் ஆஃப் தி நைல். அது வந்து நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப தற்போது கரண்ட்ல வந்து பூடான் அரசின் உயரிய விருது ஆர்டர் ஆஃப் தி குரூக் கியால்போ அப்படின்ற ஒரு விருது வந்து கொடுத்திருப்பாங்க, நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ உலகில் நீளமான ஆறு நைல் நதி, இந்தியாவில் நீளமான ஆறு கங்கை ஆறு 2525 கிலோமீட்டர், தென்னிந்தியாவில் நீளமான ஆறு கோதாவரி 1465 கிலோமீட்டர், நம்ம தமிழ்நாட்டுல நீளமான ஆறு ஒன்று தெரியும் காவேரி, மொத்தம் 805 கிலோமீட்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று இமயமலையில் தோன்றும் ஆறுகள், அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று சிந்து சிந்து நதி. நம்ம சிந்து நதியோட நீளம் பார்த்தோம்னா 2850 கிலோமீட்டர். இதுல 709 கிலோமீட்டர் வந்து இந்தியாக்குள்ள மட்டும் பாயுது. 709 கிலோமீட்டர் இந்தியாக்குள்ள பாயுது. எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திபேத் பீடபூமியில கைலாஸ் தொடருக்கு அருகில் மானசரோவர் ஏரி அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. திபேத் பீடபூமி, கைலாஸ் மலைத்தொடர், மானசரோவர் ஏரிக்கு அருகில் உற்பத்தி ஆகிறது. எவ்வளவு மீட்டர் உயரத்துல இருந்து விழுகுது அப்படின்னா 5150 மீட்டர் உயரம். இது எந்தெந்த வழியாலாம் அரபிக்கடலை கலக்குதுன்னு பார்த்தோம்னா லடாக், ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான்ல சில்லார் அப்படின்ற மாவட்டத்துல வந்து அரபிக்கடல்ல வந்து கலக்குது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதோட முக்கிய துணையார்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். மொத்தம் 5 துணையாறுகள். ஜூலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். சிந்து நதியின் முக்கிய துணையாறு அப்படின்னு கேட்டா சீனாப். சிந்து நதியின் முக்கிய துணையாறு சீனாப். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, கங்கை நதி இந்தியாவில் நீளமான ஆறு அப்படின்னு சொல்றாங்க. கங்கை நதி இதோட நீளம் பார்த்தோம்னா 2525 கிலோமீட்டர். இதோட வடிகால் அமைப்பு அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில இருந்து லாஸ்ட்ல வங்காள விரிகுடா கடல்ல கலக்கிற பகுதி வரைக்கும் 8,61,404 கிலோமீட்டர் இதோட வடிகால் அமைப்பு மொத்தம் நம்ம சொல்றோம். எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. கங்கையாறு உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி உற்பத்தி ஆகிற இடத்துல அதோட பேர் என்ன அப்படின்னா பாகீரதி அப்படின்னு நம்ம சொல்றோம். பாகீரதி. கங்கையாற்றோட துணையாறுகள் பார்த்தோம்னா வடபகுதி துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா கோமதி, காக்ரா, கண்டக் மற்றும் கோசி. நம்ம கோசியை பார்த்தோம்னா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு கோசி சொல்றோம். ஒடிசாவின் துயரம் மகாநதி, அஸ்ஸாமின் துயரம் பிரம்மபுத்திரா, மேற்கு வங்கத்தின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இதே தென்பகுதி துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா யமுனா, அதாவது தாஜ்மஹால் இருக்கு, தாஜ்மஹாலுக்கு பின்னாடி என்ன ஆறு ஓடுதுன்னா யமுனை ஆறு தான் ஓடும். சரிங்களா? யமுனா, சோன் மற்றும் சாம்பல் இதெல்லாம் கங்கை ஆற்றோட துணையாறுகள். அப்ப உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசி அப்படின்ற பகுதியில வந்து உற்பத்தி ஆறு இடத்துல வந்து பாகீரதி என்று அழைக்கப்படுகிறது. வங்காள தேசத்தில் கங்கை ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பத்மா. வங்காள தேசத்தில் கங்கை ஆறு பத்மா அப்படின்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பிரம்மபுத்திராவோட மொத்த நீளம் பார்த்தோம் அப்படின்னா 2900 கிலோமீட்டர். இதுல 900 கிலோமீட்டர் வந்து இந்தியால பாயுது. இந்தியால 900 கிலோமீட்டர் பாயுது. எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அதே மாதிரி திபேத் பீடபூமி, கைலாஸ் மலைத்தொடருக்கு அருகில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் செம்மயாங் டங் அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகுற இடத்துல பிரம்மபுத்திரா ஆற்றோட பேர் என்ன அப்படின்னா சாங்போ அப்படின்னு சொல்றோம். சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். அருணாச்சல் பிரதேசத்துல எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா திகாங். அருணாச்சல் பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது திகாங். வங்காள தேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஜமுனா. பிரம்மபுத்திரா ஆறு வங்காள தேசத்தில் ஜமுனா. கங்கை ஆறு பிளஸ் பிரம்மபுத்திரா ரெண்டும் சேர்ந்து வங்காள விரிகுடா கடல்ல கலக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மேக்னா அப்படின்னு சொல்றோம். இரண்டும் சேர்ந்து கடல்ல கலக்கிற இடத்துக்கு பேரு மேக்னா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, துணையாறுகள். பிரம்மபுத்திரா ஆற்றின் துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா
தீஸ்டா, அதாவது இந்தியாவில் வேகமாக ஓடக்கூடிய ஆறு, தீஸ்டா, மானாஸ், பராக் மற்றும் சுபன்ஸ்ரீ. இதை வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். நம்ம அதை பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தீபகற்ப ஆறுகள். தீபகற்ப ஆறுகள் அதுல வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, மகாநதி. மகாநதியோட நீளம் பார்த்தோம்னா 851 கிலோமீட்டர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. இதோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன். இதெல்லாம் அதோட துணையாறுகள். சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன் மகாநதி ஆற்றின் துணையாறுகள். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து கோதாவரி, விருத்த கங்கா. முக்கியமான கொஸ்டின். விருத்த கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு கோதாவரி. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு காவேரி நம்ம சொல்லலாம். அப்ப தீபகற்ப இந்தியாவின் நீளமான ஆறு தென்னிந்தியா, அதாவது தென்னிந்தியாவில் நீளமான ஆறு, தீபகற்ப இந்தியாவில் நீளமான ஆறு கோதாவரியை நம்ம சொல்றோம். அதோட நீளம் 1465 கிலோமீட்டர். எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல வந்து உற்பத்தி ஆகுது. மகாராஷ்டிரா நாசிக். இதோட துணையாறுகள் பாருங்க, பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி. சரிங்களா? இப்ப இந்திராவதி, அதாவது ஆபரேஷன் இந்திராவதி அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து கிருஷ்ணா. தென்னிந்தியாவில் பாயக்கூடிய இரண்டாவது நீளமான ஆறு கிருஷ்ணா ஆறா சொல்லலாம். நம்ம கிருஷ்ணா ஆற்றோட நீளம் பார்த்தோம்னா 1400 கிலோமீட்டர். எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் மகாபலேஸ்வர் அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. இதோட துணை ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. இது வந்து ஆந்திர பிரதேசம் ஹம்சலா தேவி அப்படின்ற இடத்துல வந்து வங்காள விரிகுடா கடல்ல வந்து கலக்குது. சரிங்களா? கிருஷ்ணா தீபகற்ப இந்தியாவில் இரண்டாவது நீளமான ஆறு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து காவேரி. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு காவேரி. இதோட மொத்த நீளம் பார்த்தோம் அப்படின்னா 805 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 416 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் பாயுது. சரிங்களா? எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கர்நாடகா, குடகுமலை, தலை காவேரி அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. இதோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா அமராவதி, நொய்யல், பவானி, அர்காவதி, கபினி, அதெல்லாம் வந்து இதோட துணையாறுகள். அமராவதிக்கு வேற என்ன சிறப்பு பேர் இருக்கு அப்படின்னா ஆண் பொருணை நதி அப்படின்னு சொல்றாங்க. ஆண் பொருணை நதி என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு அமராவதி சொல்றோம். இதே தன் பொருணை நதி அப்படின்னா தாமிரபரணி நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், அதாவது அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள், அதை பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நர்மதை. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு நர்மதை. தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிக்கும் ஆறு நர்மதை. சரிங்களா? அதோட நீளம் பார்த்தா அப்படின்னா 1312 கிலோமீட்டர். 1312 1312 கிலோமீட்டர். எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மத்திய பிரதேசம் அமர்கண்டக்ல உற்பத்தி ஆகுது. இதோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா பர்னா, ஹெலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, கோலர். இதெல்லாம் வந்து நர்மதை ஆற்றின் துணையாறுகள். அடுத்து பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் வந்து தபதி. தபதியோட நீளம் வந்து 724 கிலோமீட்டர். மத்திய பிரதேசம் பெட்டுல் மாவட்டத்தில் வந்து உற்பத்தி ஆகுது. இப்ப மத்திய பிரதேசம் பெட்டுல்ல தபதி ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா முல்டாய் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. இதோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா மற்றும் போரி. இதெல்லாம் வந்துட்டு தபதி ஆற்றின் துணையாறுகள். ஏன்னா துணையாறுகள் மஸ்ட், கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல கேட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க.
அடுத்து வந்து சபர்மதி. சபர்மதி ஆற்றின் நீளம் பார்த்தோம் அப்படின்னா 371 கிலோமீட்டர். ராஜஸ்தான் உதய்பூர்ல உற்பத்தி ஆகுது. அதோட பேர் என்ன? உற்பத்தி ஆகிற இடத்துல சபர்மதி ஆற்றின் பேர் வந்து வாகல் அப்படின்னு சொல்றாங்க. வாகல். இதோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா வக்கால், ஹெத்மதி, மசம் மற்றும் வெட்ராக் சபர்மதி ஆற்றின் துணையாறுகள். ஓகே, லாஸ்டா பாருங்க. லாஸ்டா வந்து மாஹி. அதாவது கடக ரேகையை இரண்டாக பிரிக்கும் ஆறு அப்படின்னு மாஹியை நம்ம சொல்றோம். மாஹியோட மொத்த நீளம் என்னன்னா 580 கிலோமீட்டர். மத்திய பிரதேசல வந்து உற்பத்தி ஆகுது. இதோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா பனம், குன், கோமா இந்த மூணுமே வந்து இதோட முக்கிய துணையாறுகள், மாஹியோட முக்கிய துணையாறுகள். சரி, ஓகே, இன்னைக்கான வீடியோல நம்ம இந்தியாவோட அமைவிடம் மற்றும் இயற்கை பிரிவுகளை பத்தி பார்த்திருப்போம். அடுத்த வீடியோல லாஸ்டா நம்ம பாறைகள், மேகங்கள் அதை பத்தி பார்த்துட்டு ஃபுல்லா நம்ம ஜாகிரபி ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். 6th இருந்து 10th வரைக்கும். நம்ம அடுத்து வந்து 200 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்குள்ள. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.